தேவனாய கர்த்தாவே ஸ்தோத்திரம் என்று இந்த புதிய நாளை தொடங்குவோம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று மோசே அங்கே சொல்லுகிறதை பார்ப்போம். மோசேயோடு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டேன். உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவிக்கிறார். எபிரேயர் வரலாற்றில் இவர்களுக்கு சுதந்திர முறை மீட்பர் என்று பெயர். தேவன் தம்மை இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் சுதந்திர முறை மீட்பராக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் தம்முடைய ஜனம் என்பதையும் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே தேவன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். உறவின் முறை மீட்பர் என்று அங்கே சத்தியம் தெளிவாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளை பார்க்கிலும் இஸ்ரவேல் மீது தேவன் காட்டும் விசேஷித்த லாகியமாய் இருக்கிறதாகவே அவர் உறவின் மீட்பராக இருக்கிறார். ஆமேன் ஆமேன் சொல்லி நிறைவு செய்வோம்.